ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்பெஷல் மெத்தி சோறு மீனானம் தாங்க. வெண்டைக்காய் போட்டு மீனானம், மீன் பொரியல், மீன் வறுவல், முட்டைகோஸ் கேரட் பொரியல் எல்லாம் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் வெட்டுற மாதிரி இந்த மெத்தி சோறு மீனானத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வேலையை முடித்தா தான் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். 2 தேங்காய் அரைச்சி ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்னு தனித்தனியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதாங்க அந்த சீக்ரெட் டிப்ஸு. இதனால மசாலா மீனில் நல்லா ஒட்டும், ஃப்ரை பண்ணும் போது பிரியாமல் இருக்கும். இப்போ எல்லா மீன் பீசஸ்லேயும் மசாலா அப்ளை பண்ணி 1 மணி நேரம் மேரினேட் பண்ண வச்சுருங்க. இன்னொரு குட்டி சீக்ரெட் டிப்ஸுங்க, தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீனானம் பண்ணிடலாம். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். இன்றைக்கி என் ஸ்டைலில் வதக்கி அரைச்சி மீன் குழம்பு பண்ணலான் இருந்தேன். ஆனால் பாருங்கள், கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் பேசிக்காக ஒரு ஸ்டைலில் செய்வோம்ல, அதே மாதிரி செஞ்சுட்டேன். ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கறிவிடகம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அதோட ஒரு பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நெக்ஸ்ட்டு மசாலா கூட்டிடலாம். மசாலா கூட்டுறதுனா புளியந்தேங்காயில் தேவையான மசாலாலாம் போட்டு கரைச்சி ஊற்றுறது தான் மசாலா கூட்டுறதுன்னு சொல்லுவோம். இப்போ 2வது தேங்காய் பாலில் தேவையான அளவு புளி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கிற மசாலாவை அப்படியே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியில் ஊற்றிடுங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஸ்பூனும் போடாதீங்க. நல்லா கொதிச்சு வரும்போது பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஆணத்தில் தலையும் வாழையும் தான் சேர்க்குறது. ஏன்னா மீன் பொரியல் வறுவல்லாம் இருக்கிறதுனால ஆணத்தில் போட்ட மீன் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஒரு மணத்துக்காக தான். மீனை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம ஊர் ஸ்டைலில் சூப்பரான மீனானம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஊர் சைட்லலாம் மீனானத்தில் வெண்டைக்காய் இல்லை பீர்க்கங்காய் தான் போடுவோம். மாங்காய் போடுறது ரொம்ப ரேர் தான். நீங்கள் என்னெல்லாம் காய்கறி மீனானத்தில் போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மீன் பொரியல் பண்ணிடலாம். மீன் பொரியல்னா ஃபிஷ் கிரேவியை தாங்க நாங்கள் மீன் பொரியல்னு சொல்லுவோம். இடத்துக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 சாப் பண்ண வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 சாப் பண்ண தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அதோட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த விதமான மசாலா பவுடர்ஸும் கிடையாது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. 2 தக்காளியை அரைச்சி ஊற்றினா கூட இன்னும் நல்லா கிரேவியாக வரும். இன்றைக்கி எனக்கு கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி சாப்பர்லேயே சாப் பண்ணி போட்டுட்டேன். கூட 2 பச்சை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட மீனை ஒரு பீஸாக கிரேவியில் சேர்த்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மெதுவாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. இதுக்கு மேலே கரண்டி போடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக 2 பக்கமும் குலுக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு முட்டைகோஸ் கேரட் பொரியல் ரெடி பண்ணிடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு போட்டு தாளிச்சு விட்ருங்க. வெங்காயம் போடணும், நான் ஹரிபரியில் மறந்துட்டேன். அப்புறம் துருவன முட்டைகோஸு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இடையில கலந்து கொடுங்க. துருவி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். உப்பு போட்டு லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான முட்டைகோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மெத்தி சோறு பண்ணிடலாம். நாங்கள் மெத்தி சோறுன்னு சொல்லுவோம். ஊர் சைட்லலாம் சில பேர் தேங்காய் பால் சோறுன்னு சொல்லுவாங்க. 3 ஸ்பூன் நெய் போட்டு 1 ஸ்பூன் மெத்தி வெந்தயம் போட்டுக்கோங்க. அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதில் பாதி அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 3 கப் தண்ணினா 1/2 கப் தேங்காய் பால், அந்த மாதிரி இதான் அளவு. கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு கொதி வரத்துக்கு முன்னாடியே அரிசி ஆட் பண்ணிடுங்க. கொதிச்சுட்டா திரியாயிரும். எப்போதும் மாதிரி தம் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான மெத்தி சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த சோறுக்கு மீனானோ, கறியானோ, குப்பத்தானோ எல்லாமே செய்வோம். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக மேரினேட் பண்ண சிக்கனை தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. என்னதான் நம்ம விதவிதமாக சமைச்சாலும் நம்ம பிள்ளைங்க அம்மா நீ செய்கிறது அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொன்னாலும் நமக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். எப்படின்னா நம்ம அம்மா செய்கிற டேஸ்ட் நம்ம செய்யும் போது வந்துருச்சுன்னா அது ஒரு தனி ஹாப்பினஸாக இருக்கும். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் லாங் வீடியோ போடுறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது.
லாங் வீடியோ பார்க்குற உங்களை மாதிரி ஒரு சில பேர், அதுவும் ஃபுல்லாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ எண்டு வரைக்கும். நீங்கள்லாம் கொஞ்சம் லைக்கு ஷேரு அந்த மாதிரி பண்ணால் எனக்கும் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மெத்தடில் தான் செய்வீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு ஹைஃபை கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவோட வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.